ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய தம்பிளை பிடித்து நம்ம செய்யும்போது ஒரு பார்பல் ராடு வைத்து நம்ம பண்ணுறோம். தம்பிள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்படி பண்ணுறபோது உங்களுடைய உள்ளங்கையில் வந்து ஒரு அழுத்தமாக அந்த விரலுக்கு உள்ளங்கைக்கு நடுவில் அந்த விரல் சேரக்கூடிய இடத்துல வந்து ஒரு கடினமான அந்த தோல்கள் வந்து உருவாகும். அதாவது ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும், ஒரு சின்ன பிள்ளையாக. ஸோ இந்த மாதிரிலாம் எதற்கு வருது, இதை எப்படி தவிர்க்கலாம், உங்களுடைய க்ரிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, எப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுடைய க்ரிப் வந்து ஃப்ரீயாக இருக்கும், உங்கள் கை வந்து அந்த மாதிரி ஆகாது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு தம்பிள் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து தம்பிளை வந்து நம்ம எடுத்துகிட்டு எப்படி நான் க்ரிப்பு பிடிக்கணுங்கிறத சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு தம்பிளை வந்து எடுத்துக்கலாம், நம்ம தனியாக வச்சுக்கலாம். அந்த தம்பிளை எடுத்துக்கொண்டு போய் அப்போ தான் உங்களுக்கு நம்ம கிளியராக சொல்லித்தருவேன். இப்படி நம்ம ஒரு தம்பிள் வந்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தம்பிளை நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட க்ரிப்பு வந்து இந்த இருக்குது சரிங்களா. இந்த க்ரிப்பு வந்து இதுதான், இரும்பு தான் க்ரிப்பு, ரப்பர் க்ரிப்பு கிடையாது. இந்த தம்பிள் வந்து ரப்பர் மோல்டடு. ஸோ இது வந்து வெயிட் கம்மி தான். ஸோ இது எவ்வளோ வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 kg சரியா. இந்த தம்பிளோட வெயிட் வந்து 3 கிலோ தான். இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ரப்பர் க்ரிப் இருக்க தம்பிள் வந்து வெயிட் அதிகமான தம்பிளில் வந்து பண்ணுறது கிடையாது, எந்த ஒரு இதுலேயுமே இல்லை. அதனால் நம்ம வெயிட் கம்மியான தம்பிள்னால் இப்படி நம்ம பிடிச்சிக்கலாம், ஒன்றும் செய்யாது சரியா. இதை நீங்கள் எப்படி பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த தம்பிளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து மெட்டல் க்ரிப்பு. இந்த க்ரிப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம பிடிச்சு தூக்கும்போது என்னுடைய கைகள்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க. உள்ளங்கையில் வந்து இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த விரலுக்கு கீழே இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கருப்பாகும், ஸ்கின்னு ரஃப் ஆகிடும். நீங்கள் குளிக்கும்போது, உங்கள் முகம் கழுவும்போது எல்லாத்துலேயும் வந்து ஒரு மாதிரி கோடு போடுற மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கெலாம் காரணம் என்னென்னா, உங்களுடைய க்ரிப்பு சரியில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரியா. இப்போது இந்த தம்பிளை வந்து நீங்கள் இறுக்கி, ஸோ நம்ம தம்பிளை கீழே விட்டுடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து நீங்கள் இறுக்கி இப்படி தம்பிளை பிடிச்சிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் சரியா. அதனால் ரொம்ப டைட்டாக வந்து இறுக்கமாக வந்து பிடிக்கக்கூடாது தம்பிளை. அப்போ கீழே விழுந்துருமே அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை, தம்பிள் வந்து இப்படி கீழே விழுகாது. ஸோ நீங்கள் தம்பிளை தூக்கும்போது இப்படி பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்கள் கை வந்து இப்படி தான் போகும். இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த பெருவிரலை இப்படி மேலே வச்சு இப்படி நம்ம அழுத்தமாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு உள்ளங்கையில் அந்த ஒரு பள்ளம் இருக்குல்ல, உள்ளங்கை பள்ளத்தில் வந்து இந்த இடத்துல வந்து க்ரிப் எதுவுமே இருக்காது. நமக்கு இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாமே இந்த விரல் தான் இந்த கம்பியில் வந்து பதியும். அதனால் வந்து நமக்கு வந்து கை அழுத்தும். அதே போல் இப்படி தம்பிளை வந்து இப்படி பிடிச்சிக்கிறோம். இப்படி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து நமக்கு வரும். அப்படி பிடிக்காதீங்க, இந்த இடத்துல வைங்க சரிங்களா. பாதி கை, அதாவது உங்களுடைய பாம் இருக்கிற இடம், அதாவது உள்ளங்கைக்கு மேலே சரிங்களா, இந்த இடத்துல வச்சு இப்படி வச்சு பிடிங்க. இப்படி பிடிச்சிங்கன்னா உங்கள் கை வந்து உங்களுடைய க்ரிப்பு வந்து கீழே இருக்கும். இது அந்த நம்ம இந்த தழும்பு வருதுன்னு சொன்னேன்ல, இந்த இடம் வந்து மேலே போய்டும். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வச்சு இப்படி பிடிச்சிக்கிறோம். இப்படி பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நீங்கள் தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தழும்பு வராது. கை வந்து கிளியராக இருக்கும், சுத்தமாக இருக்கும், கை வலிக்காது. எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட்டை பிடிச்சி தூக்குனீங்கனாலும் வலிக்காது. அதே போல் புல்லப்ஸ் பண்ணுற போதும் நீங்கள் வந்து அதே போல் தான் பண்ணணும். பார்பல் பண்ணுற போதும் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கைகள் வந்து அழுத்தம் இருக்காமல் கிளியராக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து க்ளவுஸ் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. க்ளவுஸ் வந்து ரொம்ப ஓவர் வெயிட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நார்மல் வெயிட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அது தேவையில்லை. அப்போ தான் உங்களுடைய கைகள் கொஞ்சமாவது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் போட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படிங்கிற அவசியம் இல்லை. க்ளவுஸ் போடாமே பண்ணலாம். ஆனால் கைகள் வந்து அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். ஒரு கருப்பாக அப்படி வராது. இதுக்கு காரணம் வந்து நீங்கள் பிடிக்கக்கூடிய க்ரிப்னஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு ரெடியாகி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணுங்க. சரி நண்பர்களே, வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இதே போல் இதில் என்னென்ன பண்ணணும்னா, பார்பல் பண்ணலாம், தம்பிள், புல்லப்ஸு, இந்த மாதிரி எந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலும் சரி உங்களுடைய க்ரிப்பு வந்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் வந்து அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.